நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர், எங்கே போனாலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய சேகரன் அவர்களே, தலைவர் சீதாராமன் அவர்களே, பொருளாளர் கண்ணன் அவர்களே. கண்ணன்லாம் அவர் தான் ஹியூமர் கிளப் பம்பரமாக சுற்றுறாரு. உங்கள் பேச்சை என்னால் கேட்க முடியல சார், வெளியே உட்காந்து ரசீது போடுறது பணம் வாங்குறது இப்படியே நேரம் போயிடுச்சு, உங்கள் பேச்சை என்னால் கேட்க முடியலன்னு சந்தோஷமாக சொல்கிறார். சாரி சார், உங்கள் பேச்சை கேட்க முடியல, எனக்கு வேறு வேலையாக போச்சு, எப்படியாவது இதில் போட்டு ஆடியோவில் போட்டோ வீடியோவில் போட்டோ கேட்டுடுறேன்னு சொன்னால் பரவாயில்ல. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உங்கள் பேச்சை நான் கேட்கல சார், வேலையாக இருந்தது சாருங்கிறார். கண்ணன்லாம் சார், உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த 3 பேரை பார்த்துமே பொறாமப்படுறேன். சீதாராமன் சார்லாம் பார்த்தா இவ்வளோ கலர் நமக்கு வரலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு, எப்போவுமே வருத்தம் உண்டு. ஆனால் நான் எப்படி சமாதானப்படுத்திக்கன்னா, சரி முடி ஓகே, அவருக்கு நமக்கு நரைச்சி போச்சு ஓகே. சேகரன் அவர் சொல்ல முடியாது, வாயை திறந்தா ரொம்ப நகைச்சுவை. அந்த பாருங்க, ஞாபக மறதின்னு தலைப்பு கொடுத்தா அது என்ன தயாரிச்சேங்கிறது மறந்து போச்சுங்கிறார் பாருங்க. ஸ்பான்டேனியஸ் ஹியூமர், சும்மா இட்டு கட்டி சொல்கிறது கிடையாது. இட்டு கட்டி சொன்னீங்கன்னா அது சொல்கிறேங்கிறதுக்காக வருத்தப்படுறேன், இருந்தாலும் சொல்கிறேன், பணத்துக்கு அலங்காரம் பண்ண மாதிரி. ஒரு பணத்துக்கு அலங்காரம் பண்ணிங்கன்னா, அலங்காரம் பண்ணியிருக்கிறது பணத்துக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. தெரிஞ்சிருச்சுன்னா வந்தவன்லாம் போயிடுவான். அது எந்திரிச்சு சூப்பராக இருக்கியா அப்படின்னு சொல்லிச்சுன்னு வைங்களேன், கதை முடிஞ்சு போயிடும். அல்ல, அவர் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். கண்ணன் சொல்ல வேணாம், நான் சொல்லிட்டேன். எனக்கு கண்ணன் மேலே என்ன பொறாமைன்னா, மனுஷனுக்கு மயிலாப்பூரில் அப்படி ஒரு வீடு, இன்னைக்கு கூட என் மனைவியார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் மேடவாக்கத்துலேருந்து சாய்பாபா கோயிலுக்கு வரணும்னா கேப் புக் பண்ணி, அது ஒரு கேப் இல்லை 5 கேப்பு. ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு எதுக்கு 5 கேப்புன்னு கேட்குறீங்களா? 4 பேர் கேன்சல் பண்ணுவான். 4 பேர் கேன்சல் பண்ணி 5ஆவது ஒருத்தன்ட்ட கெஞ்சி, அவன் ஏதோ ஓசிக்கு ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி அவன் ஓட்டி கொண்டாந்து சாய்பாபா கோயிலில் விடுவான். கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணணுமா, கஷ்டப்பட்டு தரிசனம் பண்ண வேண்டியது. அந்த மனுஷனுக்கு பக்கத்திலே வீடை கொடுத்துருக்காரு பகவான். நினச்சா கபாலீஸ்வரர், நினச்சா சாய்பாபா, நினச்சா பாரதிய வித்யாபவனில் ஒரு கூட்டம், நினச்சா ராமகிருஷ்ண மடத்தில் போய் ஒரு புத்தகம் வாங்கலாம். அப்படி ஒரு லொக்கேஷனில் ஒரு வீடு அமைகிறது. நான் என்ன நினைக்கிறேன், நம்முடைய மதத்தில் வீடு பேருன்னு சொல்கிறது என்னமோ செத்த பிறகு முக்தி அடைகிறத பற்றி பேச்சு. இதுதான் சார் வீடு பேர். சரியான லொக்கேஷனில் ஒரு வீடு கிடச்சிருச்சுன்னு வைங்க, சரியான ஒரு லொக்கேஷனில் ஒரு வீடு அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அதான் வீடு பேர். அது மாதிரி கண்ணன், சேகரன், சீதாராமன் பொறாமைக்குரிய மனிதர்கள். அது தெய்வானையெல்லாம் ரொம்ப பொறாமைக்குரிய மனைவி இல்லை, மனுஷி இல்லை. பொதுவாக கணவனை தான் காசிக்கு அனுப்புவாங்க. இந்த பொண்ணு மாமியாரையும் மாமனாரையும் அனுப்பிச்சிருக்கு. அவர் இன்றைக்கி இந்த ஹியூமர் கிளப்புக்கு நான் ரொம்ப நாள் பழக்கம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி. ஆனால் இன்றைக்கி எனக்கு நான் வயது 73 இருந்தாலும் நீங்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர் மேடைக்கு வந்தீங்கன்னா உங்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செஞ்சுருக்கிற ஒரு உதவி இருக்க எனக்கு என் லைஃப்பில் கிடைக்காதியா. சத்தியமாக சொல்கிறேன், எப்படி அனுமார் சீதை இருக்கிற திசையை நோக்கி தொழுதாரோ அது மாதிரி நீங்கள் இருக்கிற திசையை நோக்கி தொழுகிறேன். இந்த மேடம் கிரிஜா மேடம் பசுக்களை பராமரிக்கிறாங்க. என்னோட மனைவி என்ன தான் பராமரிக்கிறாங்க.
அதனால் அவங்களுக்கும் சால்வை போற்றி என் மனைவிக்கும் சால்வை போற்றுனீங்க பார்த்தீங்களா. அடிக்கடி சொல்லுவா சார் என்கிட்ட, நீங்கள் ஒரு பசு மாதிரி, பசு மாதிரி. கரெக்டாக பசு பராமரிக்கிற ஒரு மேடத்துக்கும் இன்னைக்கு பாராட்டு, பசுக்களை பராமரிக்கிற மேடத்துக்கும் பசுவை பராமரிக்கிற மேடம். நீங்கள் புரியுதுங்களா? பதியை பசுவாக்குவது என்பது எந்த சாஸ்திரத்தில் இல்லையே. பதி பசு பாசம்தால இது பசுவை பதியாக்குவது, பசுவை பதியாக்கி வணங்குவது. அது மாதிரி கூப்பிட்டு அவளுக்கு என்ன மகிழ்ச்சி, அந்த மலர்ச்சி. இந்த லைட்டை பூரா அணைச்சாலும் இந்த ஹால் பிரைட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அவன் முகம் பிரைட் ஆகி, சேகரன் ஒரு வருஷத்துக்கு எனக்கு நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபார் 1 whole year. அதான் அந்த சால்வை இருக்குல்ல, அதை வீட்டுக்கு போனோடனே ஹாலில் கட்டி தொங்க போட்டுருவோம்ல. சண்டை வந்து நான் சால்வையை தான் காட்டுவேன். நல்ல மகிழ்ச்சியான தருணம். இதில் ஒரு அருமையான பட்டிமன்றம். மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஏற்கனவே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் டிசைடிங் ஃபேக்டர்னு ஒன்று வேணும்ல. ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறது. இப்போ ஒரு கல்லூரிக்கு லீவு விடுறதுன்னா மாணவன் விடக்கூடாது, நினச்சா விடுவான். மாணவன் பூரா சேர்ந்து லீவ் விடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னு வைங்க, 10 மேசையை உடைச்சானா லீவு. டிசைடிங் ஃபேக்டர் யாருன்னா ஒன்று பிரின்சிபல், இல்லை மேனேஜ்மெண்ட்டு. அது மாதிரி பொருள் மனிதனுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதா அல்லது அருள் தீர்மானிக்கிறதா? அருள் என்பது இரக்கம், பரிவு, கருணை. நீங்கள் பேச்சாளர் பெருமக்களுக்கு பணிவான வேண்டுகோள், தயவுசெய்து அதை ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் ரிலிஜியஸ். அருளுங்கிற வார்த்தையை ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் ரிலிஜியஸ், மேக் இட் ஹியூமனிடேரியன். அருள். ஏன்னா திருவள்ளுவர் எழுதியிருக்கிற அருளுடைமை என்கிற அதிகாரம் மனிதர்கள் சம்பந்தப்பட்டது, தெய்வம் சம்பந்தப்பட்டது அல்ல. அருளுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரம் வந்து மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஆண்டவன் எனக்கு அருள் செய்தார் அந்த ஆங்கிளில் இந்த டாபிக் போகக்கூடாது. அப்படின்னா பொருள் நிற்காது. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவனுடைய அருள்னு போட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா எது நிற்காது? பொருள் நிற்காது. அப்போ மனிதன் சம்பாதிக்கிற பொருள் மனிதன் காட்டுகிற அருள், இதுதான் தலைப்பு. மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பொருள் மனித மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதா அல்லது மனிதனிடம் காட்டுகிற அருள்? அருள்னா ஆங்கிலத்தில் சிம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொரு வார்த்தை எம்பத்தின்னு இருக்குது. சிம்பத்திங்கிறது இறக்கப்படுறது. ஒருத்தன் பசியோடு கிடக்குறான், மயங்கி கிடக்குறான்னா, ஐயோ பாவம் பிள்ளை எத்தனை நாள் சாப்பிட்லையோ சோ அப்படின்னு நாயை கூப்பிட்டு போயிடுறது. அது எப்படி? ஐயோ சாப்பிடாம கிடக்குறானே போயிடுறது, அது சிம்பத்தி. ஆனால் அந்த பசிச்சு கிடக்கிறவனுடைய இடத்துல எண்ணெயை வச்சு பார்த்து அவனை மாதிரியே 10 நாள் பசித்து கிடந்தால், பசியில் மயங்கி நான் இப்படி கிடந்தால் அப்படின்னு என்னை அவனோட ஸ்தானத்தில் வச்சு பார்த்து உடனே அவனோட பசியை போக்குறதுக்கு நான் ஏதாவது முயற்சி செய்தா அதுக்கு பேர் எம்பத்தி. சிம்பத்தியை விட எது ரொம்ப முக்கியம்? எம்பத்தி இன்னைக்கு தேவைப்படுது. அந்த எம்பத்தி தான் அருளுங்கிற வார்த்தையில் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். எம்பத்தி அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை அருள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் இறைவனுடைய அருள், நான் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், எனக்கு அருள் பாலித்தார், பகவான் அருள் பாலித்தார், அந்த அருள் இந்த டிஸ்கஷனில் வேண்டாம். ஏன்னா பொருள் நிற்காது. அதுக்காக தான் நீங்கள் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிடும். அருள் பாலிக்கலைன்னா கோயிலை மாத்துறான் சார் நம்ம ஆள். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் என்கிட்ட சொல்கிறான், அண்ணாச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு 7 வருஷமாக போயிட்டுருக்கேன் அண்ணாச்சி, நினச்சது ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறான். என் பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய் பாரு, இன்னும் பலசர கடையா, இந்த கடையில் அரிசி நல்லா இல்லைன்னா அந்த கடையில் போய் வாங்குன்னு சொல்கிறதுக்கு
சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அருள் கிடைக்கலன்னா இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். சார், சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அருள் கிடைக்கலன்னா நீ எந்த மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் அருள் கிடைக்காது. குழப்பம் சாமி கிட்ட இல்லை, குழப்பம் கும்பிடுற ஓன்ட்ட. புரியுதா? கும்பிடுற ஓன்ட்ட குழப்பத்தை வச்சுக்கிட்டு சாமி மேலே பழிய போட்டால் என்ன அர்த்தம்? நான் சாமி கும்பிட்டேன், எனக்கு நீ நினச்சதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கா சாமி இருக்காரு? அவர் எதை நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். அதான் சாமி. ஆஃப்டர் ஆல் நாளைக்கு செத்து போகிற மேனேஜரே நான் நினச்சதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். ஒரு மேனேஜர்கிட்ட போய் நான் சொன்னதெல்லாம் மேனேஜர் செஞ்சுருவாரா, எங்கள் பிரின்சிபல் செஞ்சுருவாரா? நான் 37 வருஷம் 34 வருஷம் ஆங்கிலத்துறை தலைவராக இருந்தேன். என் குழந்தை ஆளுக்கு கல்யாணம்னு கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுக்கு லீவு கேட்குறேங்கிறாரு. எவ்வளோ சட்டில் ஹியூமர் இல்லை, எவ்வளவு எங்கள் பிரின்சிபலுக்கு எவ்வளவு நுண்மையான நகைச்சுவை உணர்வு. சார், எனக்கு கல்யாணம் சார், 5 நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்டால், உன் கொழுந்தியாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, சார் என் மனைவிக்கு தங்கச்சி தான் சார் என் கொழுந்தியா, என் மனைவிக்கே இப்போ தான் சார் ஆகுது, அப்புறம் என் கொழுந்தியாளுக்கு எப்படி சார் ஆகும்னா, டோன்ட் டாக் இரலவெண்ட்லி. அப்படின்னா என் மனைவிக்கு கல்யாணம் ஆகுறது இரலவெண்ட், என் குழந்தையாளுக்கு கல்யாணம் ஆகுறது இரலவெண்ட், நான் லீவு கேட்டது இரலவெண்ட். ஆஃப்டர் ஆல் ஒரு பிரின்சிபல் நான் நினச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. கடவுள் நம்ம நினச்சதெல்லாம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா பெரியவர்களே, நினைத்ததெல்லாம் நடக்காது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நம்ம நினச்சதெல்லாம் பகவான் நடத்தி கொடுப்பாருன்னு தயவு செய்து நம்பாதீங்க. நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் பிரார்த்தனை பண்ணாதீங்க. அது உண்மையான பிரார்த்தனை கிடையாது. தட்ஸ் நாட் ரியல் பிரேயர். நினச்சதெல்லாம் கடவுள் நடத்தி கொடுத்துட்டாருன்னா கடவுளுக்கு நம்ம மேலே பிரியம் இருக்குன்னு அர்த்தம். நினச்சதெல்லாம் கடவுள் நடத்தி கொடுத்துட்டாருன்னா கடவுளுக்கு நம்ம மேலே பிரியம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலைன்னா கடவுளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ரீச் ஆக மாட்டேங்குது. சார், நான் நினச்சது எதையும் கடவுள் செய்யலைன்னா கடவுள் என்ன நம்புறாரு தெரியுமா? ராமச்சந்திரன் சாதிச்சிருவான்டா அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு இருக்கு. கடவுள் நம்பிக்கைனா பெரியவர்களே, கடவுள் நம்பிக்கைனா கடவுள் மேலே நான் வைக்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் என் மேலே வைக்கிறது தான் கடவுள் நம்பிக்கை. சரியான கடவுள் நம்பிக்கை அதான் சரியான கடவுள் நம்பிக்கை. அவன் எந்திரிச்சிருவான்டா, கையை காலை ஊனி அவன் எந்திரிச்சு சாதிச்சிருவான்டா அப்படின்னு கடவுள் நம்பணும். அவருடைய நம்பிக்கைக்கு நான் என்னைக்கு பாத்தியமாகறனோ அன்னைக்கு தான் அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார். கடவுளுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்தியமாகணும்ல, அல்ல அதில் விட்டுங்க, அந்த அருளை பேசக்கூடாது. ஓகே? ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பேச்சாளர்கள், தெய்வானெல்லாம் டகார்னா இறைவனுடைய அருள். பெரிய புராணத்தில் குங்கிலியக்கலை நாயனார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெரிய சிக்கலாயிரும். அது குங்கிலியக்கலை நாயனார்லாம் இங்கே வரக்கூடாது. சரியா? வரப்பட்டாங்கல்ல இங்கே வருங்க. அதெல்லாம் கடவுள் விட்ட வழியா? இல்லை, அங்கிருந்து ஒரு ஜீவனை இறைவன் இயக்குகிறார். அருள் என்பது இங்க பாருங்க, அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னது ஆண்டவன் வழங்கக்கூடிய அருள் அல்ல, மனிதனிடத்தில் காட்டக்கூடிய அருள், இரக்கம், கருணை. அதை வச்சு மனுஷனுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி, மாட்டுக்கோ ஆட்டுக்கோ மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் சோகம் உண்டு. ஒரு பெரிய விஷயம், மிருகங்களுக்கு சோகம் உண்டு. யானை அழும், பார்த்துருக்கீங்களா? யானை அழும், பசு அழும், ஆனால் பசு சிரிக்காது. மேடம் கிரிஜா மேடம் எவ்வளவு பசுவும் புல்லு போட்டாலும் மகிழ்ச்சியாக கிரிஜா மேடத்தை பார்த்து தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ.
நீங்கள் வைக்கோல போட்டாலும் மாடு சாப்பிடும், பசும் புல்லை போட்டாலும் மாடு சாப்பிடும். அதுக்கு பசி ஆறணுங்கிறது தான் நோக்கம். பசி ஆறணுங்கிறது தான் நோக்கம். அதுக்கு ருசி கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு ருசி இருக்குது. அந்த ருசியில் மகிழ்ச்சி இருக்குது. அதனால தான் வெரைட்டியாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றான். ரேவதி சங்கரன் மேடம் எனக்கு ரொம்ப பிடித்த பாடகி, நடிகை. அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், உயிரோடு இருக்கணும்னா சாப்பிடணுங்கிறான். ஏன் டெய்லி சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் உயிரோடு இருக்கணும்லன்னு பதில் சொல்கிறான். அப்போ சாப்பிடாட்டா செத்து போவோங்கிறத ஒத்துக்கிறான். ஒரு உண்ணாவிரதம்ங்கிற, சாகும் வரை உண்ணாவிரதம்ங்கிறது என்ன அர்த்தம்? சாகும் வரை உண்ணாவிரதம். அப்போ உண்ணாமல் இருந்தால் செத்து போயிடுவோம்னு தானே அர்த்தம். ஒரு வாரம் ஓடும், 10 நாள் ஓடும், 1 மாதம் ஓடும், 1 வருஷம் ஓடும், 30 நாள், 4 வருஷம் சாப்பிடாம இருந்தால் 4 வருஷம் சாப்பிடாம. அதனால தான் வைரமுத்து பாட்டு எழுதுனா, பசி மயக்கத்தில் படுத்து கிடக்கிற பாரத தோழனை தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யாதீர்கள் அப்படின்னா. பசி மயக்கத்தில் படுத்து கிடக்கிற பாரத தோழனை தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யாதீர்கள். ஏன்னா அவனுக்கு தேசபக்தி உண்டு. ஆனால் பசி 1 வாரம் 10 நாளை சாப்பிடல புள்ள. மயங்கி கிடக்கிறவனை போய் அட்டென்ஷன் அப்படின்னா கஷ்டப்பட்டா அது எந்திரிச்சு சப்புன்னு அடிச்சுட்டு படுத்துக்கிடுவான் இல்லையா? 4 மாதம் சாப்பிடலன்னா இறந்து போயிடும்ல. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பிட்றோம்ல, டெய்லி கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இருந்தால் உயிரோடு இருப்போமா இல்லையா? ஆனால் சேஷாத்திரி இருப்போமா இல்லையா? டெய்லி கூழ், கம்பங்கூழ் 3 நேரமும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். யூ கேன் லிவ் லாங்கர் அண்ட் ஹெல்த்தியர். எது? டெய்லி கம்பங்கூழ் 3 நேரமும் சாப்பிட்டீங்கன்னா. அப்புறம் அதுக்கு இத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. இட்லி, தோசை, தோசையில் மசால் தோசை, ரவா தோசை, ஊத்தப்பம். ஊத்தப்பம்னா என்னென்னா மாவை ஊற்றி அப்புனா ஊத்தப்பம்ங்கிறான் ஒருத்தன். அது வெங்காய ஊத்தப்பம். எத்தனை வெரைட்டி, எத்தனை வெரைட்டி. ஒரே கலரில் ஒரே டிசைனில் சாரீ கட்டினா ஓகே தானே? சாரியோட பர்பஸ் சர்வ் ஆகும்ல. ஒரே கலர், ஒரே டிசைன். இல்லை பிளெயின் கலரில் ஒரே கலரில் போத்தீஸுக்கு போனாலும் அதுதான். வேறு என்னென்ன கடை இருக்குது எல்லாம் சொல்லிக்கோங்க. எங்கே போனாலும் அதுதான். அந்த சாரீ கட்டினா பர்பஸ் சர்வ் ஆயிரும்ல. ஆனால் எத்தனை வெரைட்டி, எத்தனை நேரம். அதுக்கு அதை எடு, இதை எடு, இதை எடு, அதை எடு, இதை எடு. இதை வச்சிரு, நாங்கள் 4 கடை பார்த்துட்டு வரோம். 1.5 மணி நேரம் எடுத்துட்டு ஒரு 4 எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு, இல்லை மகளிர் தினத்தில் சொல்லணும் இல்லையா? அதையும் சொல்லணும் இல்லையா? 1.5 மணி நேரம் அந்த பயலை போட்டோம். அதை அதில் பக்கத்தில் அதான் அந்த 4வது அங்கே பார்க்கல நல்லா இருந்தது, இது நல்லா இல்லையா? அது அங்கே ரேக்கில் நல்லா இருந்ததா, பக்கத்தில் வந்தோன்னா நல்லா இல்லையா? ரேக்கில் அதில் கூட வந்த அக்கா, ஏக்கா இதை எடுக்காதக்கா, பூ பெருசு பெருசாக இருக்குது, நீ வேற குண்டா இருக்கியா, அதை சொல்லணும் அவளுக்கு. அது சேலையை பற்றியே பிரச்சனை இல்லை அங்கே. அது சேலையை பற்றி நீ குண்டா இருக்குங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஏக்கா நீ குண்டா வேற இருக்கியா, பூ பெருசு பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப குண்டா காட்டுங்கக்கா. வேண்டாங்க்கா, ஒன்றும் வேண்டாம். 1.5 மணி நேரம் அந்த பயலை போட்டு புரட்டி எடுத்து அவன் 50 சேலையை எடுத்து போட்டு அதில் 2 சேரீயை எடுத்து இதை வச்சிரு, இன்னும் 2 கடை பார்த்துட்டு வரோம்னா இப்போ என்ன புரியுறது அப்படின்னா, அது தட் இஸ் வாட் வாஸ் ஆக்சுவலி டோல்ட் இன் இங்கிலீஷ், வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். சாப்பாடாக இருக்கட்டும், துணிமணியாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், விதவிதமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை, அந்த அனுபவிக்கிற முயற்சியில் கிடைக்கிற ஆனந்தம் தான் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள். மிருகங்களுக்கு அந்த விதவிதமாக அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை கிடையாது. நீ சாப்பாடு போட்டால் சாப்பிடும், வாலாட்டிக்கிட்டே கிடக்கும் நாய், அவ்வளோதான்.
வேறு எந்த கல்மிஷமும் அதுக்கு கிடையாது. ஒன்று ஒரு செய்தி சொல்லட்டா, மிருகங்கள் பசியாறிவிட்டால் தூங்கிவிடும் நண்பர்களே, மிருகங்கள் பசியாறிவிட்டால் தூங்கிவிடும், மனிதர்கள் தான் பசியாறிய பிறகு சிந்திக்க தொடங்குவார்கள். யாரை கெடுக்கலாம், எவன் வீட்டில் தீ வைக்கலாம், எவன் சோத்தில் மண்ணள்ளி போடலாம், நல்ல சாப்பிட்டு உட்காந்து யோசிப்பான். அவர்களையெல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு நானும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு என்ன தேவை என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அனுபவிக்கணும். நான் ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு உங்களை பேச சொல்லிடுறேன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி டாம் ஹேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்டர் நடித்த காஸ்ட் அவே அப்படிங்கிற ஒரு படம் பார்த்த நினைவு இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் அந்த படத்தை அதை விட்டுருங்க, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது, நான் பார்த்தேன். காஸ்ட் அவே இப்போ நீங்கள் இதில் ஹெச்பிஓலையோ ஸ்டார் மூவிஸ்லையோ எப்பாவது வந்துன்னா தயவு செய்து பாருங்கள். அப்படி ஒரு அற்புதமான படம். ஒரே ஒரு நடிகர் தான். இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முன்னுரையை முடிச்சிடுறேன். கடற்கரை என்பது சந்தோஷம் தருகிற இடமா இல்லையா? ஷீஷோர், தாமரை கொடி, கடற்கரை, மெரினா பீச். கடற்கரை மகிழ்ச்சி தரக்கூடிய இடம், தென்னந்தோப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம். அதனால தான் 10-12 தென்னை மரம் அங்கே பக்கத்திலே வேணும்னு பாரதி எழுதினான். அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கே நிலா ஒளி மெல்ல வர வேண்டும், அங்கே என்ன இருக்கணும், 10-12 தென்னை மரம் வேணும்னா. தென்னை மரம் ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு கடற்கரை, பிரம்மாண்டமான கடற்கரை, நெருங்கி தென்னை மரங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய 2 விஷயங்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் ஏறத்தாழ 4 ஆண்டுகள் அவதி 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 என்று அவஸ்தைப்பட்டு சீரழிகிறான். ஏன் தெரியுமா? அவன் போன விமானம் விபத்தில் சிக்கி கொண்டு அந்த கடலில் விழுந்து அவன் மட்டும் அந்த தீவில் தனியாக மாட்டிக்கொள்கிறான். அதான் அந்த படம். அவன் ஒரு ஆளுக்கு சிரமப்படுறதை மட்டும்தான் படத்தில் எடுத்து காட்டியிருக்கான். படத்தோட டைட்டில் காஸ்ட் அவே. காஸ்ட் அவே, தனியாக விடப்பட்டவன். அப்போ நான் என்ன நினச்சி இந்த தலைப்பை அணுக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றால், பொருட்களால் மகிழ்ச்சி இல்லை. பொருள் வேற, பொருட்கள் நான் சொல்கிறது கடற்கரை, நகை, சேலை, உணவு, வீடு, வாசல், காடு, கழனி, மாடு, கண்ணு, அதில் மகிழ்ச்சி இல்லை. அதில் மகிழ்ச்சி இருக்குமானால் அந்த தனி மனிதன் அந்த தீவில் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் எப்படா அந்த தீவை விட்டு தாண்டி மறுபடியும் தன் வீட்டுக்கு போய் சேருவோம்னு ஆசைப்படுகிறான் என்றால், பெரியோர்களே, இதுதான் என்னுடைய முன்னுரையின் முத்தாய்ப்பான வரி. மனிதன் தனியாக இருந்தால் மகிழ முடியாது, மனிதன் 4 பேரோடு சேர்ந்து இருந்தால் தான் மகிழ முடியும். அதான் அடிப்படை. ஒரே ஒரு வரி சொன்னால், ஒரு புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை விட அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை 4 பேரோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது கிடைக்கிற இன்பம் இருக்கிறது இல்லையா? அதுதான் மனித வாழ்க்கையின் மகிழ்ச்சி. புத்தகத்தை படிப்பது என்பது மனிதனுடைய மகிழ்ச்சி. அதை 4 பேரோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சி மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால், என்னோட வயிற்றுக்கு சோறு போடுறேன், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் நானே, அது எனக்கு மகிழ்ச்சி. அந்த இருக்கிற சோத்தை 2 பேருக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு திருவள்ளுவர் சொன்னார். அது மாதிரி 4 பேருக்கு கொடுத்து சாப்பிட்டா அது மனித வாழ்க்கையின் மகிழ்ச்சி. இவங்க என்ன போட்டிருக்காங்க? மனித வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பொருளா அருளா என்ற அருமையான தலைப்பு. 3 உடம்பில் இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் மகிழ வேணும். 1 மூளை மகிழ வேணும், மனசு மகிழ வேணும், உடம்பு மகிழ வேணும். இந்த ஆங்கிளில் சிந்திச்சு, உடம்பு மகிழணும். ஒரு ரோஜா பூவை பார்த்தா, ஒரு குளிர்ந்த மழை நீரில் நனைந்தால் உடம்புக்கு மகிழ்ச்சி. நல்ல சங்கீதத்தை கேட்டால், இப்போ ரேவதி சங்கரன் மேடம் பாடி கேட்டால் மனசுக்கு மகிழ்ச்சி, மூளைக்கு மகிழ்ச்சி, மனசுக்கு மகிழ்ச்சி. ஒரு நல்ல விளையாட்டு விளையாடி ஒரு உடற்பயிற்சி செய்து உடம்பை ட்ரிம்மாக வச்சுக்கிட்டோம்னா
அது உடம்புக்கு மகிழ்ச்சி. உடல் ஆரோக்கியம் என்பது உடம்புக்கு மகிழ்ச்சி. ஆக மனிதன் உடம்பால் மகிழ வேண்டும், மூளையால் மகிழ வேண்டும், மனதால் மகிழ வேண்டும். இந்த முப்பரிமாண வளர்ச்சிக்கு அல்லது மலர்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கு பொருள் வேணுமா, அருள் வேணுமா? இந்த பக்கம் சேஷாதிரி, அவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ரொம்ப சட்டில் ஹியூமர். அமெரிக்கன் ஹியூமருக்கும் பிரிட்டிஷ் ஹியூமருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே என்னென்னா, அமெரிக்கன் ஹியூமர் வந்து பாய்ஸ்டரஸாக இருக்கும். ஜெரி லூயிஸ் படம் பார்த்தீங்கன்னா வருதில்ல, அது வந்து அமெரிக்கன் ஹியூமர். ஆனால் இவரோட ஹியூமர் வந்து ரொம்ப சட்டில், பிரிட்டிஷ் ஹியூமர். கூட்டம்லாம் கலைஞ்சு வீட்டுக்கு போன பிறகு தான் புரியும். நீங்களா சிரிச்சிங்கன்னா வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நல்லா பேசுவார். அவர் சொல்கிறார், பொருளே. அவங்க வந்து தாமரை கொடி. தகப்பனாரை ரொம்ப பாராட்டணும். அப்படி ஒரு பேர் வச்சுருக்கார், நல்ல பேர் வச்சுருக்கார்ல, தாமரை. நல்ல தமிழ் பெயர், தாமரை கொடி. இப்போ என்னென்னமோ பேர் வைக்கிறான், என்னென்னமோ வைக்கிறான். அன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட கேட்குறேன், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில், பாப்பா அவன் பேர் என்னம்மா? ஷீ. சைனாவிலேருந்து வரியாம்மா அப்படின்னு. நோ, ஷியும் அப்படின்னா பேர் ஷியும். சரி, முழு பேரையும் சொல்லி கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. சரஸ்வதின்னு பேர் வச்சுருக்கு, வாய் நிறைய கூப்பிடேன். சம்மோடிவுன்னு பேர் வச்சா சம்மோடிவுன்னு முழுசாக கூப்பிடேன். சரஸ்வதினா சச்சு, சரஸ்வதி சச்சுன்னா அந்த கடவுள் பேரை சொல்கிறதுக்கு தானே வச்சுருக்கு சரஸ்வதி, சச்சு. அது உமா மகேஸ்வரிங்கிற பேரை அவன் புருஷங்காரன் ரொம்ப செல்லமாக உமி உமி. அவனையெல்லாம் கொண்டு போய் கிரிஜா மேடத்தோட பராமரிப்பில் விட்டுறணும். ஏன்னா தவிடு உமின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். தவிடு உமி, உமி தவிடு. உமா மகேஸ்வரி எவ்வளோ அருமையான பேர். உமானாவது கூப்பினேன், உமா மகேஸ்வரின்னு முழுமையாக கூப்பிட்டா எவ்வளோ அருள் கிடைக்கும். அதனால் நல்ல பேர், தாமரை கொடி, அருமையான பேர். ரெண்டு பேரும் பொருளுக்காக பேசுகிறார்கள். அதாவது மெட்டீரியல் சைடு, த மெட்டீரியல் சைடு, மெட்டீரியல் சைடு ஆஃப் லைஃப். இந்த பக்கம் தெய்வானை. நல்லா அது ஐயா அவர் சொன்ன மாதிரி சாலமன் பாப்பையாவோட அணியில் வளர்ந்த பொண்ணு. சில பேர் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா ஒரு திமிர் வந்துடும். அது மேடையில் ஏறையிலே இப்படி ஒரு மாதிரி பார்க்குறது, நடக்கிறதெல்லாம். நடுவரை பார்த்து இப்படி, நடுவரம்மா வணக்கம்மா அப்படி. நடுவரே ரொம்ப வணக்கம்மா, அடிச்சு கிடிச்சு விடாத தாயி. அது அவ்வளவு நல்ல உயரத்துக்கு வந்த பிறகும், அவ்வளவு நல்ல பேச்சுகளை பேசிய பிறகும் அடக்கமாக இருப்பது என்பது ஒரு உன்னதமான குணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், அடக்கமாக இருப்பது என்பதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. ரொம்ப பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அடக்கமாக இருந்தால் அடிமை. நான் என்ன உனக்கு அடிமையா? நான் அப்படி தான் பேசுவேன். அது அடாவடித்தனம். ரொம்ப அடக்கம், ரொம்ப பணிவு. அப்புறம் அவர் சண்முகம் நியூஸ் 7 சேனலில் அவர் தான் எல்லாம். அவருக்குன்னு பகவான் ஒரு குரல் கொடுத்துருக்கிறார் பாருங்க, அடர்த்தியான குரல். அப்படி நீங்கள் அவர் 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 மைக்கில் பேசினார்னா எங்கே நின்னாலும் அது உள்ளே போய் யாருன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட வைக்கிற ஒரு குரலை கடவுள் சண்முகத்துக்கு கொடுத்துக்கிறார். சில பேர் பேசினான்னா அது 4 பேராக எந்திரிச்சு போமா அப்படின்னு நல்லா சிந்திச்சு பேசுகிறது ரொம்ப முக்கியம். இந்த நகைச்சுவை மன்றத்தை நான் ஏன் பாராட்டுறேன், இவங்க 2 பேர் அருளேன்னு பேசுகிறாங்க. பட்டிமன்றம்னா எந்த திசையில் போகணும்னு தெரியாமல் இப்போ பட்டிமன்றங்கள் போய்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. பட்டிமன்றம்ங்கிற பேரில் ஏதோ நடக்குது, அவ்வளோதான். சும்மா சிரிப்பு காட்டினா போதுங்கிற லெவலுக்கு